மார்ச் 26 வெட்னஸ்டே 3:30க்கு வந்து என்னோட சின்ன பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸ்கூல்ல வந்து பார்த்தா பேக் வந்து அவ்வளோ பெருசா இருக்கு. என்னடி பேக் இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன் வாங்கம்மா அப்படின்னு சொன்னா, சரின்னு வீட்டுக்கும் வந்தாச்சு. எப்பவுமே ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவளோட பர்த்டே. அவங்க ஸ்கூலில் வந்து கலர் ட்ரெஸ் போட்டு போகக்கூடாது, வெட்னஸ்டே அப்படின்றதுனால டிஷர்ட் யூனிஃபார்ம் போட்டு போயிருந்தா. வந்த உடனே பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்கம்மா, பேக்கில் வைக்கிறதுக்கே இடம் இல்லை, எப்படியோ வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக சொன்னான். இந்த கிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான நிக்ஷிதா, பவீனா, அக்ஷயா, அபிநயா, ரேஷ்மி இவங்க எல்லாரும் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ரேஜ் பென் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கர்ச்சிப் இருந்துச்சு பிங்க் கலரில். அவளோட நேம் வந்து ஆண்ட்ரியா, அதனால் கீ செயின் வந்து ஏ அப்படின்னு போட்டு ஒரு கீ செயினும், யூனிகார்னில் பிங்க் கலரில் ஒரு கீ செயினும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அழகழகாக சர்க்கிள் ஷேப்பில் வந்து சார்ட்லாம் கட் பண்ணி அதில் அழகாக இவளை பற்றி சூப்பராக கவிதை மாதிரிலாம் எழுதி கொடுத்துருந்தாங்க அந்த பிள்ளைங்க அழகாக. அதுக்கப்புறம் வந்து எரேசர், பென்னு, பென்சிலு, லெட் பென்சில், அதுக்கப்புறம் யூனிகார்ன் பவுச்சு, கிளச் கிளிப்பு. அவளுக்கு கிளச் கிளிப்னால் ரொம்ப பிடிக்கும்னு எப்படி தெரியும்னு தெரியல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. கிளச் கிளிப் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் குஷி கிளிப்பு, அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு வசனம் போர்டு கொடுத்துருந்தாங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு போட்டால் ஒரு வசன போர்டும் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் எல்லாருமே தனித்தனியாக க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த பிள்ளைங்களே. அழகாக கலர் கலராக சார்ட்லாம் கட் பண்ணி அதில் ஹார்ட் மாதிரி கட் பண்ணி ஒட்டி இவளை பற்றி நிறைய எழுதி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பிள்ளைங்க வந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெனக்கெட்டு அதுக்கு முந்தின நாளே வீட்டில் உட்காந்து இதெல்லாம் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கிஃப்ட்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? பெரியவங்க நமக்கே யாராவது ஒருத்தவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தா அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். சின்ன பிள்ளைங்க தானே, இதெல்லாம் பார்த்தோன்னா செம்ம ஹாப்பியாக இருந்தா. அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒன்றொன்றையும் எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்தா. என்கிட்ட வந்து இதெல்லாம் இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்கன்னு அவங்க பேரை சொல்லிகிட்டே இருந்தா ஒன்று காமிச்சு. என்ன கேட்டிங்கன்னா, அன்பின் வெளிப்பாடு தாங்க கிஃப்ட்டு. நான் உன் மேலே அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது, ஏதாவது ஒன்று கொடுத்தா தானே அந்த அன்பு வெளிப்படும். அதுதான் கிஃப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லா கிஃப்ட்டும் ஒன்றுன்னா பொறுமையாக ரசித்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நானும் அவளை வந்து கடைக்கு கிளம்பிட்டோம். கேக் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்காக ஆந்திராவுக்கு போயிருந்தாங்க. எல்லா வருஷமும் அவள் பிறந்ததுலேருந்து எல்லா பர்த்டேக்கும் கூட தான் இருப்பாங்க. இந்த வருஷம் மட்டும் இல்லை. ஆனால் எப்படியாவது நைட்டு வந்து 8 to 8:30க்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கேக்லாம் நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுருங்க, நைட்டு வர லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நானும் அவளும் போயிட்டு கேக் வாங்கலான்னு கேக் வேவ்ஸ் கடைக்கு தான் போயிருந்தோம் எங்கள் ஊரில். அங்கே வந்து அவளுக்கு சின்னதாக ஒரு கேக் வாங்கி நான் ஊட்டி விட்டுருந்தேன். அவங்க கேக்லாம் பேக் பண்ணுற அந்த டைமுக்குள்ளே. அதுக்கப்புறம் அங்கேருந்து கேக்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வண்டியை கிளப்புறதுக்குள்ளே திடீர்னு டைம் பார்த்தா என்னோட பெரிய பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் விடுற டைம் ஆகிடுச்சு 5:30க்கு மேலே. சரி அப்படியும் அவளையே கூட்டிகிட்டு வந்துடலாம் ஸ்கூலில் இருந்து. நான் அவளையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இதுக்கப்புறம் 8 மணிக்கு வரேன்னு சொன்ன அவங்க அப்பா எத்தனை மணிக்கு வந்தார், அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆச்சு அப்படின்றத இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.